கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா லவ் விசஸ் ஈகோ, ஹூ வின்ஸ் ஃபைனலி. இந்த வீடியோவில் வந்து எது கடைசியாக வந்து ஜெயிக்கும்ன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணத்துல ஈகோனா என்ன அப்படின்னா, நான் ஏன் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும்? நான் சண்டை மட்டும் தான் போடுவேன். நான் தப்பு பண்ணாலும் என்னோட ஹஸ்பண்ட் தான் சாரி கேட்கணும், அவர் தப்பு பண்ணாலும் அவர் தான் சாரி கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறது நம்மளோட ஈகோ. ரெண்டாவது என்னன்னா, எப்பவுமே ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, நம்ம தான் ஜெயிக்கணும், நம்மளோட பாயிண்ட் மட்டும் தான் வேலிடா இருக்கணும், நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலும் அது நம்மளது தான் ஃபர்ஸ்ட் நிற்கணும், நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறோம்ல, தட் இஸ் ஈகோ. நான் ஏன் எப்பவுமே விட்டு கொடுத்து போகணும், அவங்க ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடாதா? நானே எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அவங்க எனக்காக ஒரு நிமிஷம் இது பண்ண மாட்டாங்களா சொல்லி ஈகோ முன்னாடி வைக்கக்கூடாது. அப்புறம் எப்பவுமே நான் மட்டும் தான் கரெக்டு, நான் செய்யறதுதான் கரெக்டு, நான் மட்டும் தான் கரெக்டுன்னு சொல்றது தான் ஈகோ. இன்னொன்று என்னன்னா, நான் ஏன் வளைஞ்சு கொடுத்து போகணும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நான் ஏன் அவரு இஷ்டப்படி தான் நான் வாழணுமா? நான் அப்பவும் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன், பெண்ணி ஏன் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் தப்பு. அதெல்லாம் தான் ஈகோ. 2 பேர் பக்கத்துல இருப்போம், 2 பேரும் ஒரே டைனிங் டேபிளில் சாப்பிடுவோம், 2 பேரும் நின்று சமைப்போம், எல்லாமே செய்வோம். பட் அந்த தூரம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கன்னியாகுமரியில அவங்க வந்து காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஈகோ வின் பண்ணுச்சுன்னா சின்ன ஒரு மிஸ்டேக்கோ இல்லைன்னா சின்னதாக செய்கிற தப்பு கூட நமக்கு ரொம்ப பெரிய ஹிமாலயா மாதிரி நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று உப்பு தான் போட மறந்துட்டாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன முடி தான், நம்ம சமைக்கும் போது ஒரு முடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஈகோ இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக போர்ட்ரேட் ஆகும். இப்படி எல்லாமா கேர்லெஸ்ஸாக நீ சமைப்ப அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஸோ ஈகோ வின் பண்ணுச்சுன்னா நம்மளோட லைஃப் ஹெல்லாகிடும். ஈகோ நம்மளோட மேரேஜ்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு திங், நம்ம டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் அதை கொண்டு போய் விட்டுருங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அதான் சொன்னல, ஒரு சின்ன பிரச்சனை ஒரு இமயமலை பிரச்சனையாக காட்டிடும். அது எங்கே கொண்டு போய் விட்டுருணும்னா டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுரும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். எப்படின்னா ஒரு வெஞ்சன்ஸ் கூட கிரியேட் ஆகிடும். இவன் பண்ணுறது, அவங்கள நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று கரை வச்சு மற்றவங்கள இது பண்ணுற மாதிரி நம்மளோட பார்ட்னரு, நமக்கு உண்டான நம்ம இன்னொரு ஹாஃப் உடலே வந்து நம்ம ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவோம். ஈகோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன அடி பட்டுருச்சுன்னு வைங்களேன், அதை அப்படியே காய விட்டால் அது சரியாயிடும். ஆனால் அதை காய விடாமல் போட்டு நோண்டி அது பெரிய பிரச்சனை ஆகும்ல, அந்த மாதிரி தான் ஈகோ பண்ணும். ஈகோ சும்மாவே விடாதுங்க. ஈகோ பற்றி பேசினாங்களே, இப்போ வாட் இஸ் லவ் இன் மேரேஜ்? ஆக்சுவலாக லவ் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை மேலே அன்பு வைப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் மேலே அன்பு வைப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெட் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பெட் லவ்வர்லேயே வேர்டு வருது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அனிமல்ஸ் மேலே லவ்வாக இருப்பீங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து எது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா ஈகோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா? லவ் தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ லவ் வந்து ரொம்ப முக்கியம். ஈகோவில் வந்து யார் சரி என்ன சரி, யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்றது பார்க்குறது தான் ஈகோ. லவ் அப்படி இல்லவே இல்லைங்க. லவ் வந்து என்ன பண்ணால் சரியாக்கலாம், என்ன பண்ணால் அது வந்து சரி ஆகும் அப்படின்றது பேசுகிறது தான் லவ். இது ஈகோக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் கம்பேரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈகோ வந்து சிங்கிள் டேர்ம்லேயே மீன் ஆகும், லவ் எப்போதுமே டபுள் டேர்மில் மீன் ஆகும். ஏன்னா லவ் எப்படி டபுள் டேர்மில் மீன் ஆகும்னா 2 பேருமே சேர்ந்து எடுக்கிற எல்லா டிசிஷனும் லவ் பேஸ் பண்ணியிருக்கும். ஈகோ வந்து எப்படி இருக்கும், 2 பேரும் தனித்தனியாக டிசிஷன் எடுப்போம், நீ சரியா நான் சரியான்னு இருக்கும். லவ் எப்படி இருக்கும்னா 2 பேரும் சேர்ந்து சரி செய்வீங்க. இதுதாங்க பீஸ் மேட்டர்ஸ் மோர் தென் ப்ரைட். இப்போ நான் வந்து பெரிய ஆள், பயங்கரமான ஆள், இல்லைனா நான் ஒய்ஃபாக இருக்கேன், நீங்கள் எல்லாருமே வந்து நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ரைடுங்க. இதில் நீங்கள் லவ் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பீஸ். நீங்கள் அமைதியாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் அமைதியாக வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் தான் டிசிஷன் எடுப்பேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றத தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ 2 பேருமே சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணும்போது எது ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா லவ் தான் ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் யூ லவ் த ஃபேமிலி, யூ லவ் யுவர் பார்ட்னர், ஸோ யூ டூயிங் லைக் திஸ். இப்போ நீங்கள் லவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள லவ் இல்லைனா தான் ப்ரைடு வந்து ஃபார்ம் ஆகும்.
எங்கே வந்து ப்ரைட் ஃபார்ம் ஆகும்னா உங்களுக்குள்ள லவ் இல்லைனா தான் ப்ரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ரைடை இது பண்ணிவிட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு லவ்வை ஃபஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் லவ் வின்ஸ். இப்போ லவ் வந்து ஜெயிக்கும் போது என்ன ஆகும், காதல் ஜெயிக்கும் போது என்ன ஆகுன்றது தான். காதல் ஜெயிக்கும் போது அந்த இடத்துல விட்டு கொடுப்பு ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். இது நிறைய வந்து மென்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது விட்டு கொடுத்து போகிறது, என் லைஃப் வந்து ரிலேஷன்ஷிப் முக்கியம், என் பார்ட்னர் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்க பார்த்தியா, அது வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். இதில் எது ஜெயிக்கும்னா லவ் தான் ஜெயிக்கும். ஈஸியாக மன்னிப்பு கேட்டுருவீங்க. ஈகோ இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே வந்து இருக்காதுங்க. இந்த லவ் ஜெயிக்குது அப்படிங்கும்போது நீ ஈஸியாக வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டுருவீங்க, மன்னிப்பு கேட்டு அடுத்த என்ன வேலையோ அதை வந்து பார்க்க போயிடுவீங்க. இது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸோட ரெஸ்பெக்ட் வந்து க்ரோ ஆகும். ரெஸ்பெக்ட் க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இன்னும் லவ் வந்து பாண்டிங் வந்து இன்னும் நல்லா க்ரியேட் ஆகும். உங்களோட ஃப்யூச்சர் பிளானு உங்களுடைய எல்லாமே வந்து லவ் பேஸ் பண்ணி இருக்கிறனால உங்கள் லைஃபு, உங்கள் மேரேஜ் லைஃபே வந்து ரிலேஷன்ஷிப்பே சூப்பராக இருக்கும். ட்ரூத் அபவுட் ஹாப்பி கப்புள். இதில் இந்த லவ் பேஸ் பண்ணி ஈகோ பேஸ் பண்ணி இப்படி யோசனைகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, உண்மையிலே ட்ரூத் என்ன, ஒரு ஹாப்பியான கப்புள் எப்படி வந்து ஒரு ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வாழ முடியும். யார் வந்து சண்டையே போடாமல் இருக்காங்களோ அவங்க தாங்க ஹாப்பி கப்புள். இப்படி நான் சொல்ல நினச்சிங்களா? சத்தியமாக இல்லைங்க. சண்டை போடலன்னா நல்லாவே இருக்காது மேரேஜ் லைஃபு. சண்டை போடலாம், நீங்கள் வந்து ஃபைட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாய் வார்த்தைகள் மூலிமா வந்து சண்டை நடக்கும். ஆனால் அந்த சண்டை ஈகோவும் மறக்கூடாது. இன்கேஸ் சின்னதாக ஈகோ வந்து யாருன்னா வந்து எலிவேட் ஆகும் அப்படின்னா கூட அந்த ஈகோ வந்து டே ஃபுல்லாக லாஸ்ட் ஆகக்கூடாது. அந்த சண்டை அந்த ஈவினிங்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசிடணும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப். இன்கேஸ் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பில் இது மாதிரி இல்லை, எனக்கு ஈகோ தான் அதிகமாக வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா யூ நீட் அ கவுன்சிலிங். யூ நீட் அ கவுன்சிலிங் ஃப்ரம் அ வெல் நோன் PhD டாக்டர், யுவர் ஹஸ்பண்ட் ஆர் எல்ஸ் யுவர் ஒய்ஃப். அவங்க தாங்க வெல் நோன் டாக்டரு, உங்களை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஒய்ஃப் தான். அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுனீங்கனாலே இட் இஸ் வெரி வெரி குட். யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப் கப்புள். ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு. இப்போது எண்டிங் பார்ட் வந்தாச்சுங்க. ஈகோவா இல்லைன்னா லவ்வா, எது வின் பண்ணோம்? ஆக்சுவலாக லவ் தாங்க வின் பண்ணணும். லவ் தான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வின் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, மேரேஜ் இஸ் நாட் அபவுட் காம்படிஷன், இட் இஸ் அபவுட் பார்ட்னர்ஷிப். உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக நிறைய வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடியது தான் வந்து மேரேஜ் லைஃப். அதில் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு காம்படிஷன், ஒரு ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு வரலான்ற தாட்டு தான் இருக்குமே தவிர எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட் வரலான்னு தாட்டாக இருக்கும்? இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் எப்போதுமே உங்கள் மேரேஜ் லைஃப்பை வந்து காம்படிஷன் எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். மேபி வந்து அவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பார்ட்னர்ஷிப்பாக உங்கள் மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து அல்டிமேட்லி வேறு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் லவ் வெர்சஸ் ஈகோ வந்து யார் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா லவ் தாங்க ஜெயிக்குது. ஸோ லவ் தான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வின் பண்ணும் எப்போதுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல்ராஜ் and my wife Ketsia. See you in next video. Until then, take care. See you. Bye. Have a blessed life.